சேலத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்ட டுட்டோரியல் கல்லூரி ஆசிரியரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். சேலம் கோரிமேட்டைச் சேர்ந்த கலியுக கண்ணன் என்பவர் டுட்டோரியல் கல்லூரியும் நீட் பயிற்சி மையமும் நடத்தி வருகிறார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 10 மொழிகளை கற்று மாணவர்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த கருத்தை இவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் தமிழக அரசின் இரட்டை வேடத்தையும் சுட்டிக்காட்டியும் இருந்தார். இதன் காரணமாக கலியுக கண்ணன் மீது பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், அவதூறு பரப்புதல் உள்பட 5 பிரிவுகளில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தற்போது பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் ஆசிரியர் கைது செய்யப்பட்டது அவரிடம் பயிலும் மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எங்கள் அப்பா வந்துட்டு கலியுக கண்ணன். அவர் ட்விட்டரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பதிவு போட்டார். அந்த பதிவுக்காக இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம்ல இருந்து. எனக்கு மத்தியானம் 2 மணிக்கு இத்தனைக்கும் நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியும் ஒரு மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. எங்களுக்கு இதுக்கான நீதி தந்தே ஆகணும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னா கூட நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்கன்னா என்ன இது? நாங்க 2 பொண்ணுங்க இருக்கோம், நாங்க படிச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு இருக்கு. எங்க அப்பா இப்படி கூட்டிட்டு போனீங்க, எங்க அப்பாவை நம்பி எத்தனை குழந்தைங்க இருக்காங்க. இப்ப 12th எக்ஸாம் வேற வருது. இப்படி கூட்டிட்டு போனாங்கன்னா என்னங்க சார் இது? இதுல பெரியார் மண் அது இதுன்னு வேற சார் கடுப்பாது.